வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு சுக்கிரன் மகர ராசி சஞ்சாரம் 27 நாட்களில் இருக்க போகிறாரு. செவ்வாய் கிரகம் கடகராசியிலிருந்து சுக்கிரனை பார்க்கக்கூடியது, வக்கரகதியில் போகக்கூடிய செவ்வாயின் பார்வை. இதை சார்ந்த பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம். இப்போது மேஷ லக்னத்துக்கு இந்த பதிவு. இந்த சுக்கிரன் மேஷ லக்னத்துக்கு 10ல் வர்றாரு. 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். சுக்கிரன் மேஷத்துக்கு 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடையவர். சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது மேஷ ராசியிலையும் சிம்ம ராசியிலையும் தனுசு ராசியிலும். அதனால் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படின்றது நம்ம சிந்தனை, செயல்திறன், நம்முடைய கலைத்திறமைகள், நம்முடைய பாசம், நேசம், ஒரு மாதிரி ஒரு லவ் அஃபேர்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம். இந்த 3 லக்னத்துக்கும் அது சம்மந்தப்படும். இப்போ மேஷ லக்னத்தில் இந்த பதிவில் சொல்கிறதுனால மேல் படிப்பு படிக்கிறது, ஒரு வசதியாக வாழக்கூடிய அமைப்பில் நினைக்கிறது, பாரம்பரியமாகவே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் சுக்கிரனுடைய பண்புகளாக இருக்குது நமக்கு. அப்பேற்பட்ட சுக்கிரன் 10ஆம் இடத்துல 3 நட்சத்திரத்தின் வழியாக பயணிப்பார். அதை விரிவாக பார்ப்போம். இப்போ சூரியனுடைய உத்திராட நட்சத்திரத்தில் நம்ம 2ஆம் தேதி வந்துட்டார் அப்படின்னா 11ஆம் தேதி வரைக்கும் அந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ இதில் சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு 8ஆம் வீடு தான் சிம்மராசி. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மகரத்துக்கு நல்லது செய்யறதுக்கு தடை இருக்குது. ஏன்னா ஒரு பாவத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியத்தினுடைய சாரத்தில் சுக்கிரன் போகிறது அவ்வளோ நல்லதில்லை. அப்படின்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் பெருசாக பாதிக்காது. நம்ம ட்ரேடிங் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இந்த மாதிரி தொழிலில் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சுக்கிர திசை நடந்தால் பாருங்கள், அல்லது சூரிய திசை நடந்தால் பாருங்கள். எல்லாருக்கும் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ஆனால் சுக்கிரன் நமக்கு பணம் கொடுக்குற கிரகமாகவும், பண ஆர்வத்தை தூண்டுற கிரகமாகவும், குடும்ப நலனில் ஒரு பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை பண்ணுறது, இந்த விஷயங்களை வழிநடத்துகிறவராகவும் இருக்கார். அதே மாதிரி நமக்கு சமூகத்துடைய தொடர்புகள், கணவன் மனைவி உறவு, இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆண்களுக்கு களத்திர காரகன். அந்த சுக்கிரனுக்கு செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது கடகராசியிலிருந்து செவ்வாய் வக்கரகதியில் பார்க்குறாரு. இப்போ செவ்வாய் பெண்களுக்கு களத்திரக்காரகன். அப்போ ஆண்களுக்கு உண்டான களத்திரக்காரனும் பெண்களுக்கு உண்டான களத்திரக்காரகனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பார்வையினால் நமக்கு சில பிரச்சனைகள் எப்படி இருக்கும்னா, ஒரு அன்பு, ஒரு காதலில் இணைஞ்சிருக்கிற ஜோடிகள், இவங்களுக்கு திடீர்னு பிரேக் ஆகிறது, ஒரு பகை ஏற்படுறதுக்கெல்லாம் காரணம் இது இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது ஒரு விருப்பமான உறவுகளுக்கு தடை செய்யக்கூடியது, உறவுகளுக்கு அதிருப்தியை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இது வேலை செய்யும். அதனால் 11ஆம் தேதி வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாதகமாக இல்லை. அதே மாதிரி சொந்த தொழிலில் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கணும். இது கிட்டத்தட்ட 10 நாள். இந்த 10 நாளில் நம்ம புது காரியங்கள், புது தொழில்கள், புது ஃபீல்டு, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு பதவி உயர்வே வர்றது கூட தடைப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் 12ஆம் தேதியிலிருந்து நமக்கு சந்திரனுடைய சாரம் வாங்குறார், திருவோணத்தில் வர்றார். அப்போ நமக்கு பூமி சார்ந்து, இப்போ விவசாயம் பண்ணுறீங்கன்னா விவசாயம், உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறீங்கன்னா அது சார்ந்து நன்மைகளை கொடுப்பார். அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, ஒரு டீச்சிங் ஒர்க் பண்ணுறது, ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துறது, உணவு தொழில், ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறது, இது சார்ந்து. இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே நவீனமான ட்ரெஸ்ஸுகள்னு அர்த்தம். டிசைனிங் சாரீஸு, பட்டு சேலைகள், அதே மாதிரி டிசைனிங், இப்போ குழந்தைகளுக்கு உண்டான ஆடைகள், ஆபரணங்கள் முதல் கொண்டு சுக்கிரன் நல்லது ரெடி பண்ணுவார். சுக்கிரன் சந்திரன் சாரத்தில் இருக்கும்போது உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த சந்திரன் சாரத்தில் இருக்கிறது டிசம்பர் 22 வரைக்கும். அதுக்கப்புறம் 7 நாள் நமக்கு செவ்வாய் சாரம் வாங்குறார்.
இப்போ இந்த செவ்வாய் சாரம் வாங்கும்போது நமக்கு அடிப்படையில் தொழில் பலத்தில் வந்து ஒரு நல்ல வில் பவர் கிடைக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கடினமான ஒரு பணியை வந்து சுமக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு ஆர்டர் இருக்குது, ஆனால் அந்த ஆர்டரை வந்து பெரிய சுமையாக இருக்க, அதை எப்படி செய்ய போகிறோமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த வேலையை செய்ய வைக்கும். கடைசியில் நல்லபடியாக செஞ்சு டெவலப் பண்ண வச்சிரும். ஆனால் வந்து ஒரு எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும் கடைசி செவ்வாய் சாரத்தில். இப்போ சந்திரன் சாரத்தில் போகும்போது தான் இந்த வக்கர செவ்வாயினுடைய பார்வைகள் வந்து தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளாவது வரும். இப்போ அது மாதிரி விருப்பப்பட்டுட்டு இருக்கிறது. ஏன்னா ஆணுன்னா களத்திரகாரகன் சுக்கிரன், பெண்ணுன்னா களத்திரகாரகன் செவ்வாய். அதனால் விருப்பப்பட்டு இப்போ ஒரு நிச்சயம் பண்ணிட்டு கூட இப்போ ஆண் பெண்ணும் பழகிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னால். ஆனால் திடீர்னு கல்யாணத்துக்கு முன்னால் பிரச்சனையும் வந்துடுது. அவங்க ஃபோனில் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி பேசிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து கான்ட்ரவர்சி வந்துடுது. அது மாதிரி வந்து ஒரு பாசம் நேசத்துக்கு பிரேக் கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகள் இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கு வரும். ஏன்னா செவ்வாய் என்பது நமக்கு வந்து அதீதமான ஒரு ஆணவ போக்கு கொண்டது. கொஞ்சம் வந்து முன் கோபம் இருக்கும், ஒரு துணிச்சலாக வந்து அர்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு உடனடியாக பிடிவாத குணத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கும். சண்டைக்கார கிரகம்னு சொல்கிறோம். அதுவும் சனி நட்சத்திரத்தில் வேறு இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. அதே நேரத்தில் சுக்கிரனுடைய இடத்த பார்க்குறாரு, அவர் மகர ராசியை பார்க்குறாரு. அந்த பார்வையில் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, இந்த 2 கிரகங்களும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமான காரகத்துவம் பாதிக்கப்படுது. அதுவும் மேஷத்துக்கு வந்து இது 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் இருக்கிறதுனால இது வந்து தொழிலுக்கு சார்ந்த விஷயத்துக்கு சந்திரன் நட்சத்திரத்தில் வரும்போது நல்லாயிருக்கும். அப்போ நமக்கு வந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அந்த 12 நாள் வந்து தொழிலுக்கு சிறப்பான நாட்கள். அப்போ வந்து நவீன ரகத்தில் பண்ணக்கூடிய கார்கள், நவீன தொழிற்சாலைகள், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு கருவிகள் ரெடி பண்ணுறது, அதே மாதிரி பில்டர்ஸு, ஒரு ரியல் எஸ்டேட்டில் டெவலப் பண்ணுறவங்க, ஆர்கிடெக்டில் இருக்கவங்க, இது மாதிரியான இப்போ காவல்துறை அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி சுக்கிரன் எடுத்துட்டால் ஆடை வடிவமைப்பு, ஆபரண வடிவமைப்பு மற்றும் ஐடி சென்டர், இது சார்ந்து எதெல்லாம் வந்து நம்ம பிரபலமாக ஒரு ஆடம்பரமாக செய்யக்கூடிய தொழில் இருக்கோ அத்தனைக்குமே இது வந்து இந்த 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். நமக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். மேஷ இலக்கணக்காரர்களுக்கு அந்த இன்வால்மெண்ட்டு, நாம் வந்து லீட் பண்ணணும், நாம் வந்து சாதிக்கணும், நம்ம கோரிக்கைகளை வந்து கரெக்டான வழியில் நாம் செயல்படுத்தணும், அந்த விஷயமெல்லாம் நல்லா இப்போ வந்து ஆக்டிவேஷன் ஆகும். கலை நுணுக்கங்கள் வந்து டெவலப் ஆகும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் 2 குடும்பங்களுக்கு இடையில் சின்ன சின்ன சலனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், ஈகோ பிரச்சனை. அதனால் வந்து அந்த எமோஷனான அட்டாச்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய விஷயமோ அல்லது ஏற்கனவே பழகிட்டு இருக்கிறவங்களோ கொஞ்சம் ஒரு இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். தொழில் சார்ந்த இன்வால்மெண்ட்டுக்கு நன்மை தருது, உறவு சார்ந்த இன்வால்மெண்ட்டுக்கு தீமை தருதுன்னு இதை எடுத்துக்கிட்டு இந்த பலன்கள் எல்லாருமே இந்த சுக்கிரன் மெயினாக சுக்கிர திசை புத்தி அந்தர சூட்சுமம் நடக்கிறவங்களுக்கும், சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த திசா புத்தி அந்தரம் இருக்கிறவங்களுக்கும் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.